ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் கோலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட்டை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த விழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு 4-5 பீஸு, அப்புறம் சோம்பு, பட்டை ஒரு பீஸு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ண, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு குறைன்னு அரைச்சிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே இந்த கலவையெல்லாம் சேர்கிற லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கடலை மாவு உங்கள்கிட்ட அநியாரம் இல்லைன்னா லைட்டாக பொட்டுக்கடலையை நல்லா உங்களுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரிசி மாவு நல்லா மொறுன்னு வர்றதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பைண்ட் ஆகிற லெவலுக்கு, அதாவது தண்ணியாக கொஞ்சம் லிக்விட் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற லெவலுக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நமக்கு போடுறப்ப உருண்டை நல்லா கரெக்டாக வரணும், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கிடணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புது பீட்ரூட்னால் கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக வரணும். போடுறதுக்கு பார்த்திங்கன்னா உருண்டையாக அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஊரெல்லாம் எது வைக்கிறதுல அப்படியே போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். என் பொண்ணு இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி போடணும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் எப்போவுமே நம்ம நார்மலாக மட்டன் கோலா உருண்டை அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் போடுவேன். அந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு கேட்டால் அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லோ ஃப்ளேமே வச்சு பொரிச்சிடுங்க. அப்புறம் வெளியில் கருகிரும், உள்ளே வெந்திருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நல்லா 2 பக்கம் பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக நமக்கு தக்காளி சாதம் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி போட்டு இன்றைக்கி பீட்ரூட் கோலா உருண்டை. கிளைமேட் இதாக இருக்கிறனால நான் தயிர் பச்சடி இது வைக்கல. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்றதை பாருங்கள். சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். பாப்பா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவா. நல்லா இருக்காடா? இது சாப்பிட்டு பாரு, பீட்ரூட் கோலா அந்த கைட்ட சாப்பிடணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கா? பாய் சொல்றீ.